காலபுருஷனுடைய ராசியிலிருந்து 9வது ராசியாக இருக்கக்கூடிய தனுசு ராசிங்க. இந்த வில்லு எவ்வளவுக்கு வளைகிறதோ அந்த அளவுக்கு தூரத்துக்கு அம்பு பாயும் அப்படின்னு சொல்லுவாங்க. உழைப்பதற்கும் சிந்திப்பதற்கும் திறமையாக செயல்படுவதற்கும் ஒரு ராசின்னா இந்த தனுசு ராசியை சொல்லுவாங்க. நம்பிக்கைக்கு ரொம்ப பாத்திரமான ஒரு ராசி. தலைமைத்துவத்துக்கு அது தனுசு ராசியை ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. இது ஆஞ்சநேயருடைய நட்சத்திரமாகிய மூல நட்சத்திரத்தில் தான் அந்த தனுசு ராசி வருகிறது. ஒரு சிறந்த ராசியாக சொல்லப்படுகிறது. இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி, குரு எங்கே இருக்கிறதுன்னு பார்த்தீங்களா, 8வது வீட்டில் இருக்குது. உங்களுடைய ராசியாதிபதி குரு பகவான் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட கிரக ராசியாதிபதி. அந்த குரு கிரகமே 8வது வீட்டில் போய் சஞ்சாரம் பண்றார். அஷ்டம குரு உங்களுக்கு தெரியுங்களா, கஷ்டத்தெல்லாம் கொடுக்கும். எவ்வளோ பணம் இருந்தாலும் அவ்வளோ பணமும் செலவாகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் உங்க ஜாதகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். சரிங்க, எல்லாம் தனுசு ராசிக்கு குரு 8ல் இருக்குது. இப்போ அர்த்தாசிரம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது சனி 4வது பாவத்தில் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்குது. எப்படிதான் இருக்கும்? இப்போ இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்களுடைய அமர்வுகள் கூட ஏதாவது உங்களுக்கு சாதகமாக இருக்கான்னா ஒன்றும் பெருசாக இருக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் படுத்து நாளைக்கு எழுந்தாதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. கண்டிப்பாக திட்டவட்டமாக நீங்கள் தோற்க போவதே கிடையாது. வெற்றி உங்களுக்கு 100% உறுதியாகி விட்ட ஒரு வெற்றி தான். ஏன்னா குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறாரு. அவர் எங்க பார்க்குறாருன்னா உங்களுடைய 12வது வீடாகிய விருச்சிக ராசியை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே கீழே விழுந்து தோக்க போறக்கூடிய காலகட்டத்தில் கூட குரு பார்வை பெற்று உங்களை அப்படியே கை தூக்கி விட்டுருப்பாரு. அப்படின்னா தனுசு ராசி எந்த விஷயத்திலே யாராவது பணம் கேட்குறாங்க உங்ககிட்ட, உண்மையாலுமே உங்ககிட்ட இல்லை, நீங்களே போராடி தான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய அதாவது மாதம் கட்டக்கூடிய எல்லா விதமான அந்த கட்டணங்களை எல்லாம் சரியாக கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் யாராவது இப்போ கூப்பிட்டு கேட்குறாங்க, எனக்கு ஒரு 50,000 வெள்ளி வேணும் அப்படின்னு. உங்கள் மனசு சொல்லுது நம்மகிட்ட இல்லை, இருந்தாலும் யார்கிட்டயாவது வாங்கி கொடுத்துருவோமான்னு. இந்த நேரத்தில் அந்த தப்பை பண்ணிடாதீங்க. எல்லா காலத்திலையும் நம்மளால உதவி செஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி சில காலங்கள் தனக்கு மிஞ்சதான் தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆற்றில் கொட்டினாலும் அளந்து கொட்டுன்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க செய்த தர்மங்கள் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றும். இப்போ விருச்சிகத்துல குரு பார்க்குறாரு, அது 12வது வீடு. அப்படின்னா நீங்க ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்றீங்க, அதுல ஏதோ குளறுபடிகள் இருக்கிறது, கடைசி நேரத்துல அது செல்லுபடி ஆகாம போயிடும். நீங்க சுதாகரிச்சு கொள்ளுவீங்க. அப்படின்னா கடைசி நேரத்துல உங்களை யாரோ கடவுள் போன்ற ஒரு துணை உங்களை காப்பாற்றி கரை சேர்க்கக்கூடிய காலம். ஹவுஸ் ஆஃப் லாஸ்ட் 12வது வீட்டை குரு பார்க்குறாருங்க விருச்சிகத்தை. அப்புறம் உங்க ஜாதகத்துக்கு 2வது வீடாகிய மகரத்தை குரு பார்க்குறாரு. 2வது வீடுன்றது தனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக 2வது வீட்டை வச்சு அகத்தியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்குறோம். இந்த அகத்தியர் தன்னுடைய இந்த குடும்ப ஜோதிடத்துல இந்த 2வது வீட்டில் வச்சு அவர் சொல்லுவார் என்னன்னா, இந்த பண சம்பந்தமான விஷயங்கள், வாக்கு வன்மையை பற்றி பார்க்கறது, அப்புறம் மற்றபடி அந்த கொடுக்கல் வாங்கலை பற்றி பார்க்கறது, இதெல்லாத்தையும் பார்க்குற வீடு இந்த 2வது வீடுங்க. அந்த 2வது வீடை குரு பார்க்குறாரு. அந்த குரு அந்த 7வது பார்வையாக மகரத்தை பார்க்குறாரு. ஒரு 60% தான் பலன். ஆனால் அந்த குரு 95% மேலே நல்ல பலனை கொடுக்குறதுன்னா உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. எவ்வளோ நல்ல விஷயம் தெரியுங்களா? சுகம் அப்படின்னா படுக்க சுகம், சாப்பாட்டு சுகம், வஸ்திர உடுத்துற வடை, நாணயமாக வாழக்கூடிய வாழ்க்கை, அன்றைக்கன்றாடம் தேவைக்கு இறையருளால பிரபஞ்சத்தினுடைய சக்தினால உங்களுக்கு சேரக்கூடிய ஜீவாதாரத்துக்கு உண்டான பலி, பணம், இது எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய வீடு இந்த சுகஸ்தானம். உங்க வீட்டிலேருந்து சுகஸ்தானமாகிய 4வது பாவத்தை உங்களுடைய ராசியாதிபதியை குரு பகவான் பார்க்குறாரு. அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தொட்டது துளங்கும், நட்டது முளைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ பண்ணுற பயிரெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் அறுவடை ஆகும். கூடிய சீக்கிரத்தில் இந்த கடன்கள், கஷ்டங்கள் இதிலேருந்து விடுதலை பெற்று மிக சிறந்த ஒரு வாழ்க்கையை அடையக்கூடிய காலம் தனுசு ராசிக்கு தயாராக இருக்கிறது. வெற்றி கோப்பை உங்களுக்கு தயாராக இருக்கிற மாதிரி தான். குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். அது 8வது வீடு தான். தான் இருக்கும் இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு பலம் அதிகம் அப்படின்னு சொல்லுவோம்.
புனர்பூச நட்சத்திரத்தை கடந்து தான் அவர் வராரு. அவர் வந்து இப்படி சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் கடகராசி 8வது வீடு தான், தண்ணியை பார்க்கக்கூடிய வீடு தான். ஆனால் அந்த வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு ஒரு மித்திர கிரகம். யாரெல்லாம் தனுசு லக்னம் தனுசு ராசியாக இருக்கீங்களோ உங்களுக்கு 2 மடங்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய இந்த எதிர்மறையான விஷயங்கள், நீங்கள் சில காலகட்டத்தில் அப்படியே பம்பரமாக சுழண்டு உழைச்சிங்க. இப்போ அப்படிதான் இருக்கிறீங்க. பம்பரமாக சுழண்டு உழைச்சிங்க. எதையாவது நீங்கள் முழுசாக அனுபவிச்சிங்கன்னா யாரோ உங்களுடைய விஷயங்களை, உங்களுடைய பணங்களை, உங்களுடைய பூர்வீக சம்பந்தமான சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய உங்கள் கண் முன்னாலேயே நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து கிடைக்கணுங்க, குடும்ப சம்பந்தமான சொத்துக்கள்லேருந்து உங்களுக்கு வந்து கிடைக்கணும். கண் முன்னாலேயே உங்கள் கையை விட்டு போனதை நீங்கள் பார்த்தீங்க. நம்பிக்கை துரோகத்தை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்க. உங்களை வந்து நம்ப வைத்து நட்டாற்றில் விட்டதை நீங்கள் பார்த்தீங்க. ஒரு செய்யுள் தெரியுங்களா? நெல்லு கரைத்தினீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமான் தள்ளுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யுமல. அதாவது உங்க ஒருத்தர்னால எல்லாருக்கும் நல்ல மழை பெய்து கொண்டிருக்கு, நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. உங்க ஒருத்தர்னால எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில நல்ல நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு அப்படின்ற ஒரு திருப்தி இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குதுங்க. இப்ப இருக்கக்கூடிய காலத்துல இறைவனை சார்ந்து இருப்பது நல்லது. குறிப்பா தனுசு ராசிக்கு அந்த ஒரு தெய்வம் நீங்க பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் யாருடைய பக்தன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருமாளுடைய பக்தன். பெருமாள் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்றியமையாத ஒன்று. உங்களுடைய வாழ்க்கையில சுதர்சன ரட்ச அப்படின்றது வசதி வாய்ப்பு இருந்தா தங்கத்துல போடுங்க, அல்லது வெள்ளியிலையாவது அணிஞ்சு கொள்ளுங்க. சுதர்சன எந்திரம் வச்சு வீட்டில் வழிபாடு பண்ணுங்க. இடது கையில் இந்த மாதிரி சிட்ரின் பிரேஸ்லெட்டுகள் அணியிறது ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி நீங்கள் வீடுகளில் வந்து வழிபாடு பண்ணணும், மனசில் நிம்மதியே இல்லைங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்க, பைரவர் பஞ்சகிரதம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இது இந்த எண்ணெயோட மகத்துவம் என்ன தெரியுங்களா? நான் பக்கத்தில் இருந்தால் தான் இந்த எண்ணெய் வந்து தயாராகும் ஒரு வாசனை நிறுவனத்தில். அதனால இதை நாங்கள் வேற இடத்துல எங்கேயும் கொடுத்து பண்ணுறதில்ல, நானே நேரடியாக தயார் பண்ணக்கூடியது. ஏன்னா இதில் வந்து சுத்தமான நல்லெண்ணெய், சுத்தமான விளக்கெண்ணெய், சுத்தமான நெய், தேங்காய் எண்ணெய், இழுப்பை எண்ணெய், இந்த மாதிரி 5 வகையான பொருளை சரியான அளவுக்கு கலந்து வெப்பப்படுத்தி இந்த மாதிரியான ஒரு திரவ ரூபத்தில் கொண்டு வந்திருக்கோம். இந்த பைரவர் எண்ணெயை இந்த செட்டு உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். 27 மிளகு உடைத்து ஒவ்வொரு இதுலேயும் முடிச்சுலையும் இப்படி கட்டியிருப்பாங்க. இது ஒரு விளக்கு இருக்கும். இந்த பைரவருக்கு வந்து விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுறது கண்டிப்பாக பலிக்கும். நமக்கு இருக்க நிறைய சாமி இருக்குங்க, நம்மளுக்கு இல்லாத சாமியே கிடையாது, ஏகப்பட்ட வழிபாடுகள் இருக்குது. ஆனால் ஒரு சாமி மட்டும் 24/7 24 மணி நேரத்தில் எப்போ வேணாலும் நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்க, மனசு ரொம்ப வேதனையில் இருக்குது, எனக்கு இதை சாதகமாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்கக்கூடியது. நீங்கள் ரொம்ப ஒரு டிமாண்டிங்காக ஒரு சாமி கிட்ட உரிமையாக கேட்க முடியும் அப்படின்னா பைரவருங்க. பைரவர் வந்து சனி பகவானுடைய குருங்க. கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய ரொம்ப ஒரு கற்பக புருஷன் மாதிரி அந்த பைரவர். காசிக்கு போனீங்கன்னா பைரவரையும் அன்னபூர்ணியும் கும்பிடாம தரிசிக்காம காசி பயணம் பூர்த்தி ஆகாது. அப்படின்னா பைரவர் வழிபாடு தனுசு ராசிக்காரங்களுக்கு 12 ராசிக்காரங்களும் பண்ணலாம், கை மேல பலன் கிடைக்கும். ஆனால் பைரவர் வழிபாடு இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு கை மேல் பலன் கொடுக்கும். இது ஒண்ணுங்க. 2வது, தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சனி பகவானுக்கு எள்ளுவிளக்கு தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவானுக்குரிய சனி கவச ரட்சி அணியிறது ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும். என்ன செய்யாமல் இருக்கணும்? இந்த கடன் வாங்கி கொடுக்கறது, மற்றவங்க ஜாமீன் கையெழுத்து போடுறது, புதிய முயற்சிகளில் போய் காலை வைக்கிறது, இது எல்லாத்தையும் கொஞ்சம் தவிர்த்துட்டா கொஞ்சம் நல்லது. குழந்தைகள் சம்பந்தமான விஷயமா உங்களுக்கு, ஏன்னா விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு இந்த விருச்சிக ராசியிலேருந்து 5வது வீடு மீன ராசி, உங்களுக்கு சுகஸ்தானமாகிய 4வது வீடு, சுகத்தை கொடுக்கக்கூடிய ராசி. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது திருமண சம்பந்தமான பரிவர்த்தனை யோகத்தில் உங்களுக்கு செலவு ஆகுமா? செலவு ஆகும், ஆனால் நல்ல செலவு. வீண் செலவு, வேண்டாத செலவு எதுவுமே இருக்காது.
இந்த தனுசு ராசிக்காரவங்க உங்க உடல்நிலைய மனநிலைய கொஞ்சம் பார்த்துங்க. மனம் ஒன்றே உங்களை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம். அந்த மனசும் அந்த சிந்தனையும் சரியாக இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக திட்டவட்டமாக உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது. மனம் ஒன்றே உங்களை வீழ்த்தக்கூடிய ஒரு ஆயுதம். அந்த மனம் திண்மையாக தெளிவாக உறுதியாக இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக திட்டவட்டமாக உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது. உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி, புகழ், கீர்த்தி, செல்வாக்கு, தனதானிய சம்பத்துகள் நிச்சயமாக கிடைக்க வேண்டும். இந்த தனுசு ராசிக்காரங்க ரத்தினம் ராசியாதிபதினு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்லு, ராசியாதிபதி குரு பகவான். குரு பகவானுக்கு உள்ள கல்லு வந்து கனக புஷ்பராகம். ஏன் இந்த விரல்ல ஆள்காட்டி விரல்ல அணிய சொல்றோம் இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல அப்படின்னா, இந்த கையப்படி திருப்பினீங்கன்னா கைரேக சாஸ்திரத்துல குருமேடுன்றது இந்த ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருக்குங்க. இந்த விரலுக்கும் இந்த குருமேடுக்கும் அப்படியே 100% தொடர்பு இருக்கு. அதனால இந்த விரல்ல தங்கத்தில் அணியது ரொம்ப சிறப்பு. இந்த காலகட்டத்தில் கனக புஷ்பராகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு அளவுக்கு நல்லதே செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் எதை எப்படியா இருந்தாலும் பெருமாள் வழிபாடு இந்த காலகட்டத்தில் நல்லது. ஒரு குரு வழிபாடு கொள்ளுங்க. தனுசு ராசிக்கு யார் குருவா ஏற்றுக்கிட்டா நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 18 சித்தர்கள்ல தலையாய சித்தராக இருக்கக்கூடிய அகத்தியருங்க. அகத்தியர் என்பவர் ஒரு அற்புதமான சித்தர். அவர் வந்து கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓம் அகத்தீசாய நமக அப்படின்றது தான் அவருடைய மந்திரம். சும்மா காலையில் 7 தடவை, இரவு படுக்கும்போது 7 தடவை சொல்கிறதே காலப்போக்கில் நீங்கள் அவரோடையே அப்படியே சஞ்சரிக்க தொடங்கி விடுவீர்கள். வாழ்க்கையில் வசதி கிடைச்சா தனுசு ராசிக்காரங்க ஒரு தடவை பொதிகை மலைக்கு சென்று வாங்க. அகத்தியர் வந்து அங்கே தான் வந்து வாழ்கிறதாக, அது அங்கே தான் சஞ்சாரம் செய்ததாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி, புகழ், கீர்த்தி எல்லாம் நல்லபடியாக சித்திக்கணும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.